வாய் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கேட்கிறது. இந்திய தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராகவும் தனது தனித்துவமான நடிப்பால் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரின் இதயத்திலும் தனி இடத்தையும் பிடித்த ஒரு நடிகரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். பின்னணி பாடகர், தயாரிப்பாளர், சிறந்த நடன கலைஞர் மற்றும் தொண்டு செய்பவர் என பன்முகத்தன்மை கொண்டவர் ஆவார். அவரது முழு பெயர் ஜோசப் விஜய் சந்திரசேகர் மற்றும் இவரை சுருக்கமாக விஜய் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் ரசிகர்கள் அவரை இளைய தளபதி என்று செல்லமாகவும் அழைக்கின்றனர். வாருங்கள், இவரை பற்றிதான வீடியோவை நாம் இன்று பார்க்கலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. நடிகர் விஜய் 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். இவரது தந்தை திரைப்பட இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர், பின்னணி பாடகரான சோபா இவரது தாயார் ஆவார். நடிகர் விஜய்க்கு வித்யா என்ற தங்கை இருந்ததால் 2 வயதாக இருந்தபோது அவரது தங்கை இறந்துவிட்டார். தனது தங்கையின் மரணம் விஜயை பெரிதும் பாதித்தது. சிறு வயதில் சுறுசுறுப்பாக, குறும்புக்காரனாகவும் அதிக பேசக்கூடியவராகவும் இருந்த விஜய் தங்கையின் மறைவுக்கு பிறகு மிகவும் அமைதியானவராக மாறிவிட்டார். தனது தங்கையை பற்றி தலைப்பில் ஏதாவது பேசினால் விஜய் உடனே அழுது விடுவார் என அவரது ஆசிரியர்கள் பெற்றோரிடம் கூறியுள்ளனர். அவர் தனது தங்கையின் நினைவாக தயாரிப்பு நிறுவனத்தை திறந்து அதற்கு விவி புரொடக்ஷன், அதாவது வித்யா விஜய் புரொடக்ஷன் என பெயர் வைத்தார். விஜய் தன் தங்கையை அதிகமாக நேசிக்கிறார் என்பதற்கு இதுவே சான்றுகளாகும். சிறு வயதில் இருந்தே நடிகர் விஜய்க்கு நடிகராக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு தனது ஆரம்ப கல்வியை கோடம்பாக்கத்தில் உள்ள பாத்திமா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை பயின்றார். அதன் பிறகு மேல் படிப்புக்காக விருகம்பாக்கம் பாலலோக் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் பட்டப்படிப்பை முடித்த நடிகர் விஜய் நடிப்பின் மீது மிகுந்த ஆர்வத்தால் படிப்பை பாதியில் நிறுத்தினார். விஜயின் தந்தை தமிழ் மற்றும் தென்னிந்திய திரையுலகில் மிகவும் பிரபலமான இயக்குநர்களில் ஒருவர். இதனால் விஜய் படங்களில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார். சிறு வயதில் இருந்தே படிப்பை விட நடிப்பில் ஆர்வம் காட்டி வந்த விஜய் 1984இல் 10 வயதாக இருக்கும் போதே வெற்றி படத்தில் முதல் முறையாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகினார். இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்ததற்காக சம்பளமாக 500 ரூபாய் பெற்றார். இதனைத் தொடர்ந்து 5 திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். விஜய் தனது 10 வயதில் படங்களில் நடிக்க தொடங்கிய பின்னர் தனது கடின உழைப்பால் தனது 18வது வயதில் முன்னணி நடிகராக 1992ஆம் ஆண்டு வெளியான நாளைய தீர்ப்பு படத்தில் நடித்தார். இந்த படத்தை விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கியுள்ளார். மேலும் இப்படத்திற்கு அவரது தாயார் சோபா சந்திரசேகர் தயாரித்தார். இப்படமானது வெற்றி பெறாமல் தோல்வி அடைந்தது. நாளைய தீர்ப்பு படத்திற்கு பிறகு அவரது 2வது படம் 1993இல் வந்த செந்தூரபாண்டி படத்தில் நடித்தார். மேலும் இப்படத்தில் விஜயகாந்தும் நடித்திருந்தார். தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகரில் ஒருவர் விஜயகாந்த். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் அவரது முந்தைய படத்துடன் ஒப்பிடும் போது நன்றாக இருந்தது. இதற்கு பிறகு 1997இல் விஜயின் மற்றொரு படம் ரசிகன் வெளியிடப்பட்டது. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரும் வெற்றியை பெற்றது. ஆனால் இந்த படம் விமர்சகர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் இந்த படத்தின் மூலம் இளைஞர்கள் மத்தியில் அவர் மிகவும் பிரபலமானார். மேலும் மக்கள் அவரை விரும்ப தொடங்கினர். இந்த படத்தின் மூலம் விஜய்க்கு இளைய தளபதி என்ற பட்டமும் கிடைத்தது. 1990இல் தமிழ் சினிமாவில் காதல் நாயகனாக தன்னை மாற்றிக்கொண்டார். ரசிகன் படத்திற்கு பிறகு தேவா, விஷ்ணு, சந்திரலேகா, ராஜாவின் பார்வையிலே, சந்திரலேகா, கோவை, மாப்பிள்ளை போன்ற பல வெற்றி படங்களில் நடித்தார். மேலும் அவரது அனைத்து படங்களும் பார்வையாளர்களாகவும் விமர்சகர்களாகவும் விரும்பப்பட்டன. விஜய் தனது ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான மற்றும் தனித்துவமான நடிப்பை அளித்து அனைவராலும் பாராட்டப்பட்டார். 1996இல் விஜயின் மற்றொரு படம் பூவே உனக்காக என்ற பெயரில் வெளியானது. இந்த படம் அவரை முன்பை விட பிரபலமாகவும் அவரை தனித்துவமாகவும் காட்டியது. தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக மாறிய விஜய் பூவே உனக்காக படத்திற்கு பிறகு விஜய் பல படங்களில் பணியாற்றினார். அதில் பல படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் சூப்பர் ஹிட் ஆனது. மேலும் பல படங்கள் ஒரு கல்ட் கிளாசிக் என்ற அடையாளத்தை பெற்றன. 1999ஆம் ஆண்டு வெளியான விஜயின் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம் 200 நாட்களுக்கு மேல் திரையுலகில் ஓடி சிறந்த படத்திற்கான விருதையும் பெற்றது. 2000 ஆண்டுக்கு பிறகு அவரது பெரும்பாலான படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் சூப்பர் ஹிட் ஆனது. 2000 ஆண்டுக்கு பிறகு அவருக்கு முன்பை விட அதிகமான படங்களில் வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன. பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, திருமலை, துள்ளாத மனமும் துள்ளும், பில்லி, துப்பாக்கி, கத்தி, திருமலை, போக்கிரி, தெரி, மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், பீஸ்ட் ஆகிய படங்களில் நடித்தார். இந்த படங்கள் அனைத்தும் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வரவேற்பை பெற்றது. இப்படங்களை தொடர்ந்து 2023 ஜனவரி 11இல் வெளியான வாரிசு திரைப்படம் 300 கோடிக்கும் மேல் வசூலித்து பாக்ஸ் ஆபீஸில் வசூலை வாரி குவித்தன.
நடிகர் விஜய் தற்போது ஏழை எளிய மக்களுக்கு பெரிதும் உதவி வருகிறார். இந்நிலையில் உலக பட்டினி தினமான மே 28ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நாள் சேவை என்ற அமைப்பின் மூலம் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக உணவளித்தார். இதனைத் தொடர்ந்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 234 தொகுதிகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை விஜய் அழைத்து கௌரவித்தார். அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், ஓட்டுக்கு பணம் எடுக்கக்கூடாது, சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது ஒரு நாள் முழுவதும் நடைபெற்றது. மாணவர்களை கௌரவிக்கும் விழாவில் விஜய் 12 மணி நேரம் மேடை நின்றார். அதனால் ஒரு கட்டத்தில் களைப்பு தாங்க முடியாமல் மேஜையில் சாய்ந்தார். இந்த நிகழ்ச்சியானது இரவு 11:20 மணி வரை நடந்தது. அதையும் மீறி அடுத்த நாள் லியோ படப்பிடிப்பில் விஜய் கலந்து கொண்டார். படப்பிடிப்பில் அவரை பார்த்து படக்குழுவினர் வியந்தனர். தளபதியிடம் இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்றார்கள். மேலும் பல சமூக சேவைகளை செய்து வருகிறார். 25 ஆகஸ்ட் 1999 பிரித்தானியாவில் பிறந்த இந்து இலங்கை தமிழ் சங்கீதா சொர்ணலிங்கத்தை மணந்தார். அவர்களது திருமணம் இந்து மற்றும் கிறிஸ்தவ முறையில் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். 2000ஆம் ஆண்டு லண்டனில் ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் 2005ஆம் ஆண்டு சென்னையில் திவ்யா சாஷா என்ற மகளும் பிறந்தனர். ஜேசன் சஞ்சய் தனது தந்தையின் திரைப்படமான வேட்டைக்காரன் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். திவ்யா சாஷா தெரி திரைப்படத்தில் தனது தந்தையின் டீனேஜ் வயதுக்கு முந்தைய சகோதரியின் மகளாக ஒரு சிறிய பாத்திரத்தில் நடித்தார். பின்னணி பாடகராக விஜய் பாம்பே சிட்டி முதல் பாப்பா பாப்பா வரை 32 பாடல்களை பாடியுள்ளார். நடிப்பு மற்றும் பாடல்கள் மட்டுமல்லாமல் அவர் ஒரு சிறப்பான நடன கலைஞர் ஆவார். சீனாவின் சாங்காய் சர்வதேச திரைப்பட விழாவிலும், ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் சர்வதேச திரைப்பட விழாவிலும், தென்கொரியாவின் புச்சியோன் சர்வதேச திரைப்பட விழாவிலும் இவரது படங்கள் இணையப்பட்டுள்ளன. 3 தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள், 1 காஸ்மோபாலிட்டன் விருது, 1 இந்தியா டுடே விருது, 1 சிமா விருது, 8 விஜய் விருதுகள், 3 எடிசன் விருதுகள், 2 விகடன் விருதுகள் உட்பட 50 விருதுகளை வென்றுள்ளார். அவர் யுனைடெட் கிங்டம் நாட்டு திரைப்பட விருதுகளுக்கு ஒரு முறை பரிந்துரைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் என புதிய அரசியல் கட்சி தொடங்கினார். ரசிகர் மன்ற தலைவர்களுடன் தொடர்ந்து ஆலோசனையும் நடத்தி வந்தார். இன்று இவர் ஒரு அரசியல்வாதியாகவும் மாறி இருக்கிறார். மக்களுக்கு இவரை போன்ற ஒரு அரசியல்வாதி கிடைத்தால் நன்றாக தான் இருக்கும் என்று மனதிற்கும் தோன்றுகிறது. வருகிற எலெக்ஷனில் பார்க்கலாம் முடிவு எந்த பக்கம் சாதகமாக இருக்கிறது என்று. மக்கள் நல்ல முறையில் தேர்ந்தெடுத்தால் நமக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும், நல்ல தலைவர்களும் கிடைப்பார்கள். இதை போன்று வரலாற்று மிக்க சுவடுகளை பற்றி தெரிந்து கொள்ள ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.